நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சந்திப்பில் நான் கொண்டு வந்த ஒரு நூல் என் கையில் இதோ, அதர் இருள். இந்த நூலின் பெயர் அதர் இருள். இந்த நூலை எழுதியவர் அகரன் என்னும் ஒரு இளைஞன். புலம்பெயர் நாட்டில் ஈழ மண்ணிலிருந்து பல்கலைக்கழக படிப்பை படித்து இடையில் நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக, முக்கியமாக போர் காரணமாக வெளிநாட்டுக்கு வந்தவர்களில் அவரும் ஒருவர். மிக இளம் வயதில் சிறப்பான இலக்கியவாதியாக திகழும் அகரனின் முதல் நூல்தான் அதர் இருள். அதர் இருளை பற்றி நான் உங்களிடம் பேச முன்னர், இந்த நூலை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன், எப்பொழுது வாசித்தேன் என்று கூறுகிறேன். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இலக்கிய குழுமத்து சந்திப்பில் அகரனை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிட்டியது. முதல் முறையாக நான் அவரை அங்கு சந்தித்தேன். அவரை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. ஒரு அன்பான தம்பி என்று கூட கூறலாம். அவருடைய மனைவியாரும் ஒரு அன்பான ஒரு சகோதரி. அவரின் கையால் கிடைக்கப்பெற்ற இந்த நூல் கனகாலம் என் வீட்டில் அமைதியாக ஓரிடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தது. எப்பொழுதாவது அது என் கைகளில் எடுத்து படித்துவிட மாட்டேனா என்று என் மனம் துடித்தது போல, எப்பொழுதாவது என்னை இவள் எடுத்து வாசித்து விட மாட்டாளா என்று அதிகம் துடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கவிதையோ இலக்கியமோ பேசும்போது அழகு, கேட்கும் உங்களுக்கும் அழகுதான். இந்த நூலை நான் கோடை விடுமுறைக்கு கிரேஸ் நாட்டுக்கு சென்றிருந்த போது கையில் எடுத்து சென்றேன். மிக சிறிய நூல், பாரம் இல்லை. அப்போ ஹேண்ட்பேக்குள்ளேயும் வச்சு கொண்டு போகிறதுக்கு இலகுவாக இருந்தது. இன்னும் பல நூல்கள் என்னுடைய கைவசம் இருக்கிறது. எப்பொழுது அவர்களையெல்லாம் எடுத்து மீட்டப் போகிறேனோ தெரியவில்லை. முதலில் பிள்ளையார் சொல்லியாக அகரனின் நூல் அதர் இருளில் சென்று வந்தேன். கோடை விடுமுறையில் கொதிக்கும் வெயிலில் கிரீஸ் நாட்டில் வெயிலின் வெளிச்சத்துக்குள் அதர் இருளின் பாதைக்குள் சென்று நான் வாசித்து விட்டு வந்த நூல்தான் இது. முடிந்துவிட்டதே என்று பார்க்கும் பொழுது ஒரு கேள்வியும் எனக்குள் எழுந்திருந்தது. உங்களுக்கும் அந்த கேள்வி எழும். அப்பொழுது இந்த நூல் ஆசிரியரை நீங்கள் தேடுவீர்கள். அப்படி நீங்கள் தேடவில்லை என்றால் இந்த நூலை நீங்கள் முழுமையாக வாசிக்கவில்லை என்று பொருள். இந்த நூலை நீங்கள் வாசித்த பின் இந்த நூல் ஆசிரியரை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னை கேளுங்கள். அவருடைய தொலைபேசி எண்ணை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் இந்த நூலை வாசித்த பின் பல்லாயிரம் கேள்விகள் எமக்குள் எழும். சரி, நூலாசிரியரின் ஒரு சிறு விளக்கத்தோடு நான் நூலுக்குள் செல்கிறேன். இந்த நூல் 2022 ஆண்டு 0 டிகிரி நடாத்திய இலக்கிய போட்டியில் தேர்வான ஒரு நாவல் என்ற ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது. உக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பித்து ஒரு மாதம் முடிந்த போது எனது நண்பி சிசில் மூலம் லானாவை சந்தித்தேன். சிசிலின் நண்பர்களான வைத்திய இணையர் உக்ரைன் எல்லைக்கு சென்று லானாவையும் அவள் மகனையும் அழைத்து வந்து தங்கள் வீட்டில் வைத்திருக்கிறார்கள். குறுந்தொகையில் ஒரு பாட்டில் தன் மகள் காதலனோடு காட்டு வழியே சென்றதை எண்ணி தாய் ஏங்குகிறாள். கடும் பசியோடு புலிகள் பதுங்கியிருக்கும் அந்த காட்டு பாதையில் எப்படி அவள் போனாளோ என்று பதைக்கிறது அந்த தாயின் இதயம். இதை எழுதி முடிக்கும் போதும் கைபேசியை பார்க்கிறேன். லானாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அதர் இருள் என்ற தலைப்புக்கான பதிலை பின்னுக்கு தன்னுடைய இந்த நூலின் வடிவத்தையும் இதற்கான விளக்கத்தையும் குறுந்தொகை பாடல் வழியாக கூறும் அகரன் அவர்கள் குறுந்தொகை போலவே குறுகி எழுதியிருக்கிறார். ஆனால் மிகப்பெரிய விளக்கத்தோடு இந்த நூலுக்குள்ளும் பல பகுதிகள் குறுந்தொகையாக குறுகி இருக்கிறது. விரிந்த விளக்கத்தோடு அந்த விளக்கத்தை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இதன் முன்பகுதியில் தன்னுடைய புகைப்படத்தோடு இன்னும் ஒரு சிறு குறிப்பை அல்லது முன்னுரையாக கொடுத்திருக்கிறார் என்று கூறலாம். அதை நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். செம்மறி ஆடுகள் புட்கள் ஏதோ ஓடிவிடும் என்பது போல தலை நிமிராமல் மேய்ந்து கொண்டிருக்கும். ஆங்காங்கே குதிரைகள்
வயல் பட்டிகளில் மண்ணில் முளைத்த பூக்கள் போல் தெரியும். சோளக்காடுகள், முந்திரி மரங்கள், பாரம்பரியம் கரையாத குடியிருப்புகள் இத்தனையும் பார்ப்பதற்கு அத்திலாந்தி சமுத்திரம் அனுப்பிய காற்று கண்டபடி நுழைந்திருக்கும். குழந்தைகள், பெண்கள், மதகுருக்கள், கன்னியாஸ்திரிகள் எல்லோரும் லூவர் நதியை கடந்துவிட வேண்டுமென்று அவதியாக ஓடிக்கொண்டிருந்தனர். அந்த நதியை கடந்தால் ஆங்கிலேய முடியரசு படையின் ஆதரவு கிடைக்கும், தம் உயிர் காப்பாற்றப்படும் என்று அவர்கள் நம்பி நகர்ந்தார்கள். 2009 யாருடைய உதவியாவது வரும் என்று நந்திக்கடல் நோக்கி ஈழதேசம் நகர்ந்தது போல என லூவர் நதிக்கரையையும் நந்தி கடல் ஓலத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார் எங்களுடைய ஈழத்து சிறுகதை நாவல் எழுத்தாளர் அகரன் அவர்கள். இந்த நாவல் போர்களால் ஏற்படும் துன்பங்களையும் அந்த போர்களால் ஏற்படும் வலிகளையும், அந்த வலிகளால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உறவுகளை இழந்து, உரிமைகளை இழந்து, சொத்தை இழந்து, பதவியை இழந்து, படிப்பை இழந்து, அத்தனையையும் இழந்து அகதியாக இன்னொரு நாட்டுக்கு ஓடி வந்து தங்களுடைய தாய்மண்ணின் காற்றை சுவாசிக்க முடியாமல் ஏக்கத்துடன் வாழ்ந்து மடியும் மக்களை எண்ணி எழுதியிருக்கிறார் என்றும் கூறலாம். ஒரு நாட்டில் ஏற்படும் அல்லது இரு நாட்டுக்கு இடையில் ஏற்படும் போர்களால் பாதிக்கப்படுவது எப்போதும் பொதுமக்களே என்னும் விடயத்தையும் மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அறிவியல் என்னும் அநியாய செயல்பாட்டினால் இன்று மனிதன் மட்டுமல்ல இயற்கையும் அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிவியலை நல்ல வழியில் பயன்படுத்தாமல் மனிதன் போருக்குள் செலுத்தி, போர்க்களத்தில் புகுத்தி எத்தனையோ உயிர்களை கொன்று குவித்தது அல்லாமல் இயற்கையின் அற்புதமான சிறப்புகளையும் அளித்துக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தன் மனதில் கொண்டு இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக ஒரு போரின் வலியை தெரிந்தவரால் தான் இப்படி எழுத முடியும் என்பது ஆணித்தரமான உண்மை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இந்நூலின் ஆசிரியர் ஈழத்தவர், ஈழப் போர்கள் பலதை கண்டவர், அந்த போராட்டங்கள் பற்றி அறிந்தவர். இருந்தாலும் ஒரு போரினால் ஏற்படும் துன்பங்களை அவர் புரிந்து அந்த வலியை தனக்குள் எடுத்துக்கொண்டுதான் இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்பதை பல இடங்களில் புலப்படுத்தி இருக்கிறார். வலியை பேசினாலும் இடக்கிட அழகான காதல் வரிகளை பேச மறக்கவில்லை அவர். வேந்தன் பாஸ்கலின் என்னும் 2 சிட்டுக்களின் காதல்களை இதில் பேசிக்கொண்டு செல்லும் பல இடங்கள் காதல் ரசம் கம்பனை மீறுவது போல இருக்கிறது. இவருடைய உரைநடையில் உருவகங்கள் அதிகமாக இருக்கிறது. நிறைய நூல்களை கற்றதால் ஏற்பட்ட அனுபவமா அல்லது இயல்பாகவே இவர் கவிதைகளை ரசிக்கும் நாயகனா அல்லது கற்பனையில் சிறகடிக்கும் ரகசிய காதலனா என்று தெரியவில்லை. இந்த நூலை படிக்கும் ஒவ்வொரு விடயங்களிலும் அவரை இப்படி எழுதக்கூடியவரா, இப்படி சிறந்தவரா என்று ஆச்சரியப்பட வைக்கிறது அவருடைய பல சொல்லாடல்களும் பல வரிகளும். பிரான்ஸ் நாட்டில் ஒவ்வொரு சிறப்பு விடயங்களையும் எடுத்து கூறி செல்கிறது இந்த நூல். பிரான்ஸ் நாட்டை அறியாதவர்களுக்கு இது சிறந்த ஒரு உதவுங்கரமாக இருக்கும் என்று கூட நான் சொல்லுவேன். நார்மாந்தி என்ற இடத்தை, லூவர் என்ற ஆற்றை எவ்வளவு அற்புதமாக எடுத்து பேசியிருக்கிறார் குறுகிய காலத்தில் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்த எங்களுடைய ஈழத்து இளைஞர். அது மட்டுமல்லாமல் சங்க காலத்தையும் கூட தொட்டு இக்காலத்தை பற்றி கொள்கிறார் என்று சொல்லலாம். அங்கிருந்து இதற்கு ஒரு பாலம் கட்டிவிட்டார். சங்க இலக்கியங்களில் இருந்து பிரான்ஸ் நாட்டில் தான் எழுதிய இலக்கியத்திற்கு ஒரு பாலம் கட்டி நற்றிணை, குறுந்தொகை, புறநானூற்று பாடல்கள் என்றும் எடுத்துரைத்திருக்கிறார். வேந்தன் தனது காதலிக்கு தன்னுடைய தாய்மொழியில் எழுந்த பல இலக்கியங்களை பற்றி பேசுவதாகவும் எடுத்துரைத்திருக்கிறார். இதில் முக்கியமாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனாரை சிறப்புரைத்திருக்கிறார். அதே போல கவிஞன் ரஷ்ய நாட்டிலும் இருந்ததாக ஒப்புமைப்படுத்தி பேசியிருக்கிறார்.
நிறைய விடயங்களை இந்த நூல் பேசுகிறது. போரின் வழி, எதற்காக இந்த போர், இறுதியில் என்னத்தை காணப்போகிறீர்கள் என்ற கேள்வியும் கூட இதில் எழச் செய்கிறது. அதில் காதல், நட்பு, உதவும் கரம், வெளிநாட்டுக்கு வந்த அகதியை இரு கைகளால் வரவேற்று அணைத்துக் கொள்ளும் வெளிநாட்டவரின் விருந்தோம்பல், இப்படியான பல விஷயங்களை பேசிச் செல்கிறது இந்த நூல். நிச்சயமாக புலம்பெயர் நாட்டில் மட்டுமல்லாமல் ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் இருப்பவர்கள் கூட இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. வாசித்துவிட்டு சொல்லுங்கள். நான் ஏதாவது குறைவிட்டிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நிறையாக பேசியிருந்தால் என்னை வாழ்த்துங்கள். என்னை மட்டுமல்ல, அகரனையும் சேர்த்து வாழ்த்துங்கள். அகரனுடைய இன்னொரு நூலோடு இன்னொரு முறை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.